ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவியப்ரியா யூடியூப் சேனல். இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப நாளாச்சு வீடியோ போடுறதுக்கும் டைம் இல்லை. இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம அத்தாச்சி வீடு பார்த்திங்கன்னா கார் வாங்கியிருந்தாங்க, அதுதான் பார்க்க போகிறோம். அப்புறம் கோயிலுக்குமே போயிருந்தோம், அந்த விலாகுமே இதில் வரும். இப்போ பேங்க்குக்கு சைன் போடுவாங்கள்ல, அந்த ப்ராசஸ் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. கோயிலுக்கு போன விலாகுமே இதிலே வரும். ரொம்ப வீடியோஸ்லாம் எடுக்கலை, எல்லாமே கம்மியாக தான் எடுத்திருந்தேன். அந்த வீடியோஸ் தான் வரும் பாருங்கள். இது ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு. அது என்ன இது எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அத்தாச்சி அண்ணன் எல்லோரும் பார்த்திங்கன்னா அது டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. இப்போ எல்லாருமே வாங்கியாச்சு. இதுதான் அவங்க வாங்கின காரு. மச்சான் தான் ஓட்ட போகிறாங்க, எல்லோரும் உட்கார போகிறோம். இது சாரா, ஆல்ரெடி வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. பாருங்கள் எப்படி விளாண்டுட்ருக்குன்னு. அப்படியே நைட்டு கோயிலுக்கு போனோம், அது கொஞ்சம் எடுக்கலை. அப்படியே கோயிலுக்கு போயிட்டு மறுபடியும் எல்லோரும் சாப்பிட போயாச்சு. நூடுல்ஸு, ரைஸ் எல்லாமே சாப்பிட்டு. இது இன்னொரு நாள், மே 1 அன்னைக்கு எடுத்த வீடியோ இது. எல்லோரும் கோயிலுக்கு காலையில் கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா கார்கிட்ட நிற்கிறோம். கொஞ்சம் கோயிலுக்கு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு. எல்லோரும் கிளம்பியாச்சு. மறுபடியும் சாப்பிட்றதுக்கு காலையில் நிப்பாட்டியாச்சு. ஏன்னா காலைல 7 மணி போல் கிளம்பணும் வீட்டில் இருந்து. அதனால சாப்பிட்டாச்சு. மறுபடியுமே வண்டியில் கிளம்பியாச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் சைடில். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுக்காண்டியே வீடியோ எடுத்தேன் இதை. இது பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா. இங்கே தண்ணி ரொம்ப சூப்பராக நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு கோயிலுக்குமே வந்தாச்சு. கொஞ்சம் முன்னாடியே வண்டியை நிப்பாட்டிட்டு கோயிலுக்கு பக்கத்தில் நடந்து போயிட்டுருக்கோம். அப்படியே சைடில் கடையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்கு போகிறோம். இது கோயிலுக்குள்ளே நடக்கணும், கீழே கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா அங்கே உள்ள தண்ணி, அங்கே சில பேர் குளிப்பாங்க. இது பார்த்திங்கன்னா மீன்லாம் பார்த்தா தெரியும், நல்லா கவனித்து பார்த்தா தெரியும். நிறைய மீனெல்லாம் இருந்துச்சு அதில், கோவில் குளத்தில். மழை வந்துச்சுன்னா நிறைய தண்ணி வரும், அந்த பாலத்துக்கு மேலேயுமே தண்ணி வரும். இப்போ கம்மியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா தீபம், கெடா வெட்டுவாங்கள்ல, அந்த மாதிரியெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க. பாருங்கள், குரங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக விளையாண்டுட்டு இருந்துச்சு. கோவிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம் சாமி கும்பிட்றதுக்கு. இது உள்ளெல்லாம் போய் நான் நிறைய வீடியோஸ் எதுவும் எடுக்கலை சாமிக்கு பக்கத்தில், இங்கேருந்து எடுத்தது தான். சாமி பேர் பார்த்திங்கன்னா ஏடுபாயலு வனதுர்க்க பவானி அப்படின்னு இருக்கும் சாமியோட பேர். எனக்கு அவ்வளோ கிளியராக எதுக்கும் தெரியாது. அப்புறம் அப்படியே இங்கே பார்த்துட்ருந்தோம். குரங்கு பார்த்திங்கன்னா குளிச்சிட்ருக்கு, நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா வெயிலுக்கு அதுக்கும் நல்லா குளிச்சிட்ருக்கு. நல்ல தரிசனமும் பண்ணியாச்சு. வெளியில் வரும்போது வளையல் அது எல்லாமே வாங்கிட்டு, இது ரொம்ப நாள் ஆசை. இது மருதாணி மாதிரி வைப்பாங்க பார்த்தீங்களா, அது வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, அதனால வச்சோம். அது ஒரு நாள் கூட இருக்கலை, அது போயிடுச்சு. ஆசைக்காண்டி வச்சது தான். சூப்பராக இருந்துச்சு வைக்கும்போது. நான், சாரா, மச்சான் எல்லோரும் வச்சுக்கிட்டோம் சாமி கும்பிட்டு வரும்போது. இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நானும் சாராவும் ஒரே மாதிரி தான் வச்சுக்கிட்டோம். அப்புறம் மச்சான் பார்த்திங்கன்னா மாம் டேடுன்னு எழுதியிருக்குள்ள அதை வச்சுக்கிட்டாங்க. வெயில் சரியான வெயில், காலெலாம் நடக்க முடியல, ஓடினோம். இது பார்த்திங்கன்னா குரங்கு வந்து தேங்காய்லாம் சாப்பிட்டுட்ருக்கு. அங்கேயே ஒரு டென்ட்டு, அடுப்பு எல்லாமே வாங்கி அங்கேயே சமைச்சு சாப்பிடுவோம். அங்கே போனால் அப்படி தான் சாப்பிடுவாங்க, அதனால எல்லாமே வாங்கியாச்சு. வெங்காயம் தக்காளினா அத்தாச்சி அத்தை சமைச்சாங்க. அத்தாச்சி எல்லோரும் இப்போ சாமி கும்பிட்டுட்ருக்கோம். சாமிக்கு கோலம்லாம் போட்டு பொட்டெல்லாம் வச்சு சாமி கும்பிடுறோம். இது பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு, சாப்பாடு. இது சாமிக்கு வைப்பாங்க, பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். இது அங்கே சாமி கும்பிட்ற எல்லாருமே வச்சு சாமி கும்பிடுவாங்க.
தண்ணி எல்லாமே. இனிமேல் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பணும். சாப்பாடு சிக்கன் குழம்பு. ரொம்ப சூப்பராக சமைச்சு சாப்பிட்டு முடித்தாச்சு. நல்ல சாமியுமே கும்பிட்டு முடித்தாச்சு. சிக்கன் குழம்பு தான். எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே படுத்திருந்துட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பணும். எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. சாரா ஹாய் சொல்லுது. இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு. காலையில் கிளம்பணும் வீட்டிலேருந்து. மறுபடியும் சாயந்தரம் வீட்டுக்குமே கிளம்பியாச்சு. இதுதான் ஊர். அங்கே சாமி இருக்க கொஞ்சம் முன்னாடியே நாங்கள் ப்ளேஸ்லாம் பார்த்தோம். சைடெல்லாம் கடை. இங்கே பாருங்கள், ஆற்றுக்குள்ளே நிறையா செடியெல்லாம் வளர்ந்துருக்கு. இது முன்னாடியே பார்த்த தண்ணி தான். ஃபஸ்ட் டைம் காமிச்சிருப்பேன். அதுதான் என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. இதில் போகிற வழியில் பார்த்திங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்தா அவங்களுக்கு தெரியும். மழை சூப்பராக வந்துச்சு. பேசினதே தான் திருப்பி திருப்பி பேசியிருப்பேன் இந்த வீடியோவில். மலையில் பார்த்திங்கன்னா பனிக்கட்டியெல்லாம் விழுந்துச்சு. ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போனோம். அப்படியே மலையை ரசிச்சுக்கிட்டே கிளம்பியாச்சு எல்லோரும். 2-3 ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் கிளம்பியாச்சு. மலையில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியல. போஸ்லாம் பயங்கரமாக கொடுக்குது. அப்புறம் பாட்டெலாம் போட்டிருந்தாங்க. எல்லாம் வம்பிழுத்துக்கிட்டு ஆடிக்கிட்டு சூப்பராக வீட்டுக்கு வந்தாச்சு. 7 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்குமே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.